श्री सीपी राधाकृष्णन भारत के उपराष्ट्रपति के पद पर विधिवत निर्वाचित हुए हैं। धन्यवाद। धन्यवाद। இந்தியாவின் புதிய குடியரசு துணைத் தலைவராக தேர்வாகியிருக்கிறார் தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன். தேர்தல் நடைபெற்ற நிலையில் 452 வாக்குகள் பெற்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சுதர்சன் ரெட்டி 300 வாக்குகள் பெற்று தோல்வியை சந்தித்திருக்கிறார். இந்தியாவினுடைய 15வது குடியரசு துணைத் தலைவராக தேர்வாகியிருக்கிறார். என்டிஏ கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன். அதிகாரப்பூர்வமாக அவருடைய வெற்றி தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை முதல் வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் மாலை 5 மணியோடு வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. 6 மணி முதல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணியைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் 452 வாக்குகள் பெற்று இந்தியாவினுடைய புதிய குடியரசு துணைத் தலைவராக தேர்வாகியிருக்கிறார். குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்த நிலையில் தற்போது அந்த பதவிக்கான தேர்தல் நடைபெற்றது. என்டிஏ கூட்டணியில் சார்பில் போட்டியிட்ட சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 452 வாக்குகள் பெற்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். மொத்தமாக 752 வாக்குகள் பதிவாகியிருக்கக்கூடிய நிலையில் அதில் 452 வாக்குகளை சிபி ராதாகிருஷ்ணன் பெற்றிருக்கிறார். இந்தியாவினுடைய புதிய துணை குடியரசுத் தலைவராக தேர்வாகியிருக்கிறார் தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன். என்டிஏ கூட்டணி சார்பில் போட்டியிட்ட அவர் 452 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சுதர்சன் ரெட்டி 300 வாக்குகளை பெற்று தோல்வியை சந்தித்திருக்கிறார். மொத்தமாக 767 வாக்குகள் பதிவாகியிருந்தன. அதில் 452 வாக்குகளை சிபி ராதாகிருஷ்ணன் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். இந்தியாவினுடைய 15வது குடியரசு துணைத் தலைவராக அவர் தேர்வாகியிருக்கிறார். பச்சை தமிழர் சிபி ராதாகிருஷ்ணன் 10 வருஷம் தலைவர் வருகிறார். வந்தவுடனே பட்டாசு வெடித்து இனிப்பு சொன்னார். அது ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வாகியிருக்கிறார். தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பாஜக மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். 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 முதலில் வாழ்த்துக்கள். தேர்தல் தொடர்பான முடிவுகள் வெளியாக இருக்கிறது. உங்கள் கூட்டணியை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? ரொம்ப நன்றி. தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் வரலாறையும் தமிழ் மரபையும் என்றைக்கும் மதிக்கின்ற நேசிக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை, கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தமிழனை 3வது முறையாக ஒரு தமிழனையும் இந்திய குடியரசு துணைத் தலைவராக மகாராஷ்டிர மாநிலத்தின் ஆளுநராக இருந்த மதிப்புக்குரிய மேன்மை தங்கிய நமது சிபிஆர் அவர்களுக்கு இந்திய துணை கண்டத்தினுடைய துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தமைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாக்களித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுக்கு பிறகு ஆர் வெங்கட்ராமன் அவர்களுக்கு பிறகு ஒரு தமிழனை இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக இன்றைக்கு தேர்ந்தெடுமைக்கு மீண்டும் ஒரு முறை எனது வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவிப்பதோடு எனது நன்றிகளை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் எங்களது அகில இந்திய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி ஒன்றுதான் சமூக நீதி காத்த கட்சியாக
இன்றைக்கு திரௌபதி முர்மு அவர்களை ஜனாதிபதி ஆகிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக்கிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த வகையில் எங்களுடைய அகில இந்திய தலைமைக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு நயனாகிதரன், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.